அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னை எக்மோர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 22661 சேது அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சேது அதிவிரைவு வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். சேதுடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கு 200 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. இங்கேயே சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நீங்கள் அண்டர்ஸ்டோரில் ட்ராவல் பண்ணணும், திருச்சி வரைக்குமோ இல்லை ராமேஸ்வரம் வரைக்குமோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துடுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள சீட்டு கிடைக்குங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு போகலாம். சேதுவுடைய ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கு 370 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ளே ஷார்ட் எடுத்தாச்சுங்க. சூப்பர். சேதுவுடைய 3rd ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கு 975 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. உள்ளே வந்து இங்கே அனலாக இருக்குங்க. இன்னும் ஏசி வந்து சரியாக உரைக்கல, இருந்தாலும் சூப்பருங்க. செகண்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கு 1365 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. உள்ள கர்டின்ஸோட ஜம்முன்னு சில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க கோச். சேதுவுடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கு 2285 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. உள்ளே நல்லா ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம், நல்ல டோர் போட்டுக்கலாம், நல்ல சேஃப்டியாக இருக்குங்க உள்ள. இன்னைக்கு சேது சூப்பர் ஃபாஸ்ட்டை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. இந்த பக்கமாக த லெஜெண்டரி நெல்லை நின்றுகிட்டு இருக்குங்க. Your kind attention please. Train number 22661 Rameshwaram Superfast Express bound for Rameshwaram from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 8 at 5:45 p.m. இன்னைக்கு சேது சூப்பர் ஃபாஸ்ட்ல நாம டிராவல் பண்ண போற கோச் S2ங்க. S2ல 6 ஏசி தான் கிடைச்சிருக்கு, 71 கிடைச்சிருக்குங்க. இந்த பக்கமா கிடைச்சிருக்கு, கிராசிங் வர பக்கமா உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சேதுவுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 600 கிலோமீட்டருங்க. மொத்தம் 10 hours 25 minutesல ராமேஸ்வரம் போய் சேருது. இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 16 ஹால்ஸ் இருக்குங்க. இதோடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் 110 km/h தாங்க. சேது சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. சென்னை எக்மோர்லேருந்து ஈவினிங் 5:45 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:10 AM ராமேஸ்வரம் போய் சேருதுங்க.
24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ரொம்ப நேரமா சிக்னல் போட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. அங்க பாருங்க அண்டர்சோக்கு செம்ம கூட்டம் ஏறுதுங்க இங்க தாம்பரத்துல. அண்டர்சோ மட்டும் இல்ல, ஃபுல்லா ஸ்லீப்பர் எல்லாமே இங்க ஃபுல் ஆகுதுங்க. இன்னைக்கு நாம S2ல இருக்கோங்க. அண்டர்சவ் S1 S2, அதனால அண்டர்சவுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கும். எவ்வளவு கூட்டம் பாருங்க, அண்டர்சவ்ல ஜாம் பேக்கட் ஆகுதுங்க இங்கேயே. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயின்ல 2 SLRD, 4 ஜெனரல், 12 ஸ்லீப்பர் கிளாஸ், 3 தேர்ட் AC, 1 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CGL. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரிசர்வ் பண்ணவங்க நிறைய பேர் ஏறுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பின்னாடி அதை பாருங்க, அண்டர்சோலையும் நிறைய கூட்டம் இங்கேயும் ஏறுது. 2024 2025 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற ஸ்டேஷன்ல இந்த செங்கல்பட்டும் ஒன்னா இருக்குங்க. அதாவது 19வது இடத்துல தமிழ்நாட்டுல இந்த ஸ்டேஷன் இருக்குங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ இங்க இருந்து நிறைய மக்கள் வந்து ட்ரெயினை யூஸ் பண்றாங்க. ஸோ இது அந்த பிளேஸை பிடிச்சிருக்கு. $91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MLMR. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இங்கேயும் ஏறுறாங்க.
இந்த மேல்மருவத்தூரில் ஸ்டாப்பிங் கொடுக்கறதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலத்திலிருந்து இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க. ஸோ வந்து அவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு மற்ற இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கை இருந்துச்சுங்க. ஸோ இப்போது எல்லா ட்ரெயின்ஸுக்கும் மேக்ஸிமம் எல்லா ட்ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 121 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பாருங்கள், நிறைய பேர் சென்னையிலேருந்து ஏறி இங்கே இறங்குறாங்க. அதே போல் அங்கே அண்டு சர்வ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு திண்டிவனத்தில். நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ வந்து நாம் எங்கே டிலே ஆகிருக்கோம். ஆனால் இப்போது விழுப்புரத்தில் அந்த வண்டியை நம்ம வண்டி பிடிச்சிரும். பார்க்கலாம் விழுப்புரத்தில். ஒன் 158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VM. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அதோ நிற்கிறான் பாருங்க பாம்பன் எக்ஸ்பிரஸ். அங்கே இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் லோகோ சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்குங்க. சேதுல வரும்போது உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த விழுப்புரத்துல டின்னர் விற்கிறாங்க. நானும் இங்க தான் வாங்க போறேன். வாங்கிட்டு என்ன வாங்கணும்னு சொல்றேன். இந்த சேது எக்ஸ்பிரஸ் உடைய எக்ஸாக்ட் இனாகிரேஷன் டேட் வந்து தெரியலங்க. ஆனா ஏப்ரல் 1983ல சதர்ன் ரயில்வேஸ் உடைய டைம் டேபிள்ல இந்த ட்ரெயின் இடம்பெற்றிருக்குங்க. அதாவது அந்த வருஷத்தை கனெக்ட் பண்ணனா இந்த ட்ரெயின் 42 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது மீட்டகாஜேரால இருந்து இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப பழமையான ட்ரெயின் இந்த சேது எக்ஸ்பிரஸ். விழுப்புரத்தில் நைட்டு டின்னராக மசால் தோசை வாங்கியிருக்கோங்க. இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ் ஆகியிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
213 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VRI. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. விழுப்புரத்தில் சாப்பிட்றதுக்கு டின்னர் வாங்கியிருந்தோம் இல்லையா, மசால் தோசை நல்லாவே இருந்துச்சுங்க. ஆனால் தோசை சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகியிருக்கும் போல், அதனால் கொஞ்சம் வரன்னு இருந்துச்சு. மற்றபடி சாம்பார் மசாலாலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் டின்னர் விழுப்புரத்திலே வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ALU. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பாருங்க, அங்கே அந்த சைட்லேருந்து நிறைய பேர் இங்கே கீழே இறங்குறாங்க. ரிட்டர்ன் வரும்போது, அதாவது அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வருது இல்லையா, அப்போ வரும்போது அந்த சேது எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அரியலூரில் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இந்த வண்டி மாம்பழத்தில் நிற்கும். த்ரீ 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவரங்கம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோடு SRGM. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ரீரங்கத்துலேயும் நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு பிறகு இங்கே ஸ்ரீரங்கம் வரதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னா இந்த ட்ரெயின் தாங்க. இந்த ஸ்ரீரங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக தேவக்கோட்டை ரோட்ல இந்த ட்ரெயின் நிற்கும். இப்போ மட்டும்தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு போட் மெயில் எக்ஸ்பிரஸ் கூட தான் ரேக் ஷேரிங் இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு திருச்சியில் லோகோ சேஞ்ச் இருக்கு. எலக்ட்ரிக்ல இருந்து டீசல் லோகோ சேஞ்ச் இருக்கு. நம்ம திருச்சி போன பிறகு பார்க்கலாம்.
36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இங்கே எலக்ட்ரிக்ல இருந்து டீசல் லோக்கோ சேஞ்ச் நடக்க போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட் மெயில் எக்ஸ்பிரஸ், த லெஜெண்டரி போட் மெயில் நின்றுட்டு இருக்குங்க. திருச்சியில் நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் இறங்கி வராங்க. அதே போல் இறங்கின வேகத்தில் நிறைய பேர் அந்த சவுக்கு ஏறுறாங்க. போட் மெயில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அப்படியே மெயின் லைன் வழியாக போயிட்டு சென்னை எக்மோருக்கு போகுங்க. அதனால தான் அந்த ட்ரெயினுடைய ரன்னிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் கார்ட் லைன் வழியாக, அதாவது கோட் லைன் வழியாக அப்படியே நேராக வர்றதுனால தான் இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. சேது எக்ஸ்பிரஸை திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஹால் பண்ண போகிறோம். டீசல் லோக்கோ கோல்டன் ராக் ஷெட்டோடைய WDP-4Dங்க. 2605 Diesel Lake Superfast Express from India. இவ்வளவு நேரம் நம்ம டபுள் லைன் செக்ஷனில் வந்துட்டு இருந்தோங்க. இப்போ திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. $389 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PDKT. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி இங்கே எங்கேயுமே லைட்டே இல்லைங்க. அதனால் இங்கே கதவு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு சென்னையிலேருந்து மேற்கு மாவட்ட வழியாக ராமேஸ்வரத்துக்கும், ராமேஸ்வரத்துலேருந்து பழனி, அதாவது கோயம்புத்தூருக்கும் வந்து வண்டி விட சொல்லி கேட்குறாங்க. அதே போல் பெங்களூருக்கும் வண்டி வேணும்னு கேட்குறாங்க. அப்படி வண்டி விட்டாங்கன்னா ராமேஸ்வரத்தில் டூரிசம் செமையாக டெவலப்மெண்ட் ஆகுங்க.
426 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KKDI. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. காரைக்குடியில் இப்போ எல்லா ராமேஸ்வரம் வண்டியும் குவியிற நேரங்க, நல்ல பீக் டைமில் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் பார்த்தோம் இல்லையா பாம்பன் எக்ஸ்பிரஸ், அதை அந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு 2:15 இங்கே காரைக்குடிக்கு வருங்க. போட்மெயில் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 4:15 இங்கே வந்து சேரும். நல்லா பீக் டைம் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, எல்லா வண்டியும் பின்னாடி இப்போ வருவாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிவகங்கை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SBGA. இங்கே நம்ம வண்டி 19 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே சிவகங்கையில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டே இருக்க போறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி கல்லல் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து ஸ்கிப்பிங்ல காமிச்சிருப்பேன். அங்க ராமேஸ்வரம் ஃபிரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் ஹம்சஃபர் நின்றுட்டு இருந்ததுங்க. அந்த ஹம்சஃபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ஹம்சஃபர். அகர்தலா ஹம்சஃபருக்கும் அந்த ஹம்சஃபருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதனால அது செகண்ட் லாங்கஸ்ட் ஹம்சஃபரா இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மானாமதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MNM. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க, எல்லாமே அன்பசர்லேருந்து இறங்குற கூட்டம் தாங்க இங்கே அதிகம். 1981 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை பீச்சில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ ஓடுற கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து பீகார்ல இருக்கிற சப்ரா வரைக்கும் ரன் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ராமேஸ்வரத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயினும் சென்னையிலேருந்து ரன் ஆயிருக்கு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து மீட்டர் கேஜி பெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆளுங்க. நாம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மானாமதுரை ஜங்ஷன்ல தான் நம்மளுக்கு டீசல் லோக்கோ சேஞ்ச் நடந்ததுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அது ஞாபகம் வருது. அதே போல் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்னாகரேஷன் அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்.
நமக்கு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன்ஸில் ஸ்கிப்பிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்ஸே ஆன் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ உடனே இதுக்கப்புறமா வர ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபைவ் 511 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பரமக்குடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PMK. இங்கே நம்ம வண்டி 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பரமக்குடியில் எவ்வளோ கூட்டம் இறங்கி வருதுன்னு. நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுலேயே இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் இந்த சேது எக்ஸ்பிரஸ் தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே கோட் லைன் வழியாக போகும். மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் லைன் வழியாக சுற்றிட்டு வர்றதுனால இந்த ட்ரெயின் ஃபாஸ்டராக இருக்குங்க. ஃபைவ் 47 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ராமநாதபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு RMD. இங்கே நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ராமநாதபுரம் மன்னர் இருந்தார் இல்லையா, அவரை வந்து பாத்தீங்கன்னா சேதுபதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதனால நம்ம ட்ரெயினுக்கு சேது எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் பாலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாலத்துக்கு சேதுன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. அதனாலையும் நம்ம ட்ரெயினுக்கு சேது எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. அதை இங்க சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்கேன். ராமநாதபுரத்தில் நம்ம சேது எக்ஸ்பிரஸ்ல இருந்து முக்கால்வாசி கூட்டம் கீழே இறங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறமா ட்ரெயின் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேக்கண்டாக தான் போக போகுது. ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் தான் போக போகிறாங்க. என்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பத்தோடையும் அக்கா தம்பி அண்ணன் பெரியப்பா எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. அதுவும் அண்டு சொல்லியே ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஸ்லீப்பர்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா விதமான கிளாஸ்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மெமரியாக அப்படியே இருக்குங்க. அதெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இந்த ட்ரெயினில் வந்த அந்த காலம். ஃபைவ் 83 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மண்டபம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MMM. இங்கே நம்ம வண்டி 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாட்ஃபார்ம் லென்த் முடிஞ்சிருச்சுங்க. அண்டர்ஸ்டர்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கு. பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி மொத்த ரயிலும் இங்கே தாங்க நின்றுட்டு இருந்தது. மொத்த கூட்டமும் இங்கே தான் இறங்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா அனாதையாக இருக்குங்க ஸ்டேஷனு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நாமளும் பாம்பனை பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரத்துக்கு டக்குன்னு உள்ள போய் சேர்ந்துடலாம்.
ஸ்டார்ஸ் 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான ராமேஸ்வரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் RMM. இங்கே நம்ம வண்டி 10 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த சேது எக்ஸ்பிரஸ்ல என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு நீங்கள் சென்னையில் அங்கே ஏறினீங்கன்னா ராமேஸ்வரம் எப்போ வருதுன்னே தெரியாதுங்க. தூக்கத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதனால தான் இது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் இந்த வண்டியில் வரும்போது பாம்பன் பாலத்தை நைட்டில் தாங்க பார்க்க முடியும். அதுவே பகலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7:15 வண்டி அங்கே சென்னை ஊரில் நைட்டு 7:15 இருப்பாங்க போட் மெயில் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் காலையில் பாம்பன் பாலத்தை பார்க்கலாங்க. இந்த வண்டியில் சூப்பராக ஜாலி பண்ணலாம். அதே போல் அந்த வண்டியில் வந்தீங்கன்னா பகலில் நீங்கள் பாலத்தை பார்க்கலாம். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.